பக்திவழி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். எல்லாரும் கோவிலுக்கு போறோம். எந்த கோவில் வேணாலும் போங்க, பெருமாள் கோவில், சிவன் கோவில், பிள்ளையார் கோவில், முருகன் கோவில், எந்த கோவில் வேணாலும் அந்த பூஜைக்காக தர போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த தர போட்ட டயத்துல நம்ம உட்கார்றதுக்கு நேரம் இல்லாம ரொம்ப பரப்போம். சீக்கிரம் போகணும், சீக்கிரம் எப்ப திறப்பாங்க, தரைய ஐயோ நான் வேணும், இன்னொன்னு தரைய தரங்க சாமி, நான் பார்த்துட்டு ஓடிடுறேன். தரைய தரங்க, போட்ட தரைய தரங்கன்னு சொன்னாலே பாவம் உங்களை பிடிக்கும், சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? திரை போட்டிருந்தால் அமைதியாக உட்கார வேண்டும். டைம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு போயிடுங்க, அப்புறம் வந்து செவிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தரைய தர அப்படின்னு சொல்லக்கூடாது. அமைதியா உட்காருங்க, சுத்தக்கூடாது, அமைதியா உட்கார்ந்துக்கங்க. அந்த தரைய திறக்கும் பொழுது நீங்க அந்த பகவானுடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும். திறக்கிறாங்க இல்லையா? அந்த தரையை திறக்கும் பொழுது, அந்த ஆரத்தியை காட்டும் பொழுது நீங்கள் இந்த பகவானை தரிசனம் செய்தால் உங்களுடைய 5 குணங்களும் பகவானுடைய காலடியில போய் விழுந்து உங்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது தான் இந்த தரையினுடைய தாத்பரியம். உங்களை மறைத்து இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன? காம, கோப, குரோத, துரோக, விரோத. இந்த 5 குணங்கள் வந்து மனுஷனுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்ப இதெல்லாம் என்னை விட்டு விலகி போக வேண்டும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, மோட்சத்துக்கு போகணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா, தரை போடும் பொழுது உட்கார்ந்து, தரை திறக்கும் பொழுது அந்த பகவானை சேவிக்கும் பொழுது அத்தனையும் பகவான் அப்படியே இழுத்துப்பார். உங்களை இழுத்துட்டு இந்த கோபங்கள் எல்லாம் கலைந்து நல்ல குணங்களை மட்டும் கொடுப்பார். ரைட்டுங்களா? இது இந்த 5 விஷயங்களும் நான் புண்ணிய நதியில தீர்த்தமாடிட்டேன், புண்ணியத்தை பண்ணிட்டேன், தர்மத்தை பண்ணிட்டேன்னா போகவே போகாது. உங்களை பகவானுடைய சன்னிதானத்துல அமைதியாக உட்கார்ந்து தரை போட்டிருக்கு, அப்ப நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தரதறக்கும் பொழுது ஆரத்தியோடு நீங்கள் அந்த பகவானை சேவித்தீர்களே ஆனால் இந்த குணங்கள் எல்லாம் கடவுள் அப்படியே இழுத்துப்பார். நமக்கு எத்தனையோ ஓட்டங்கள் வாழ்க்கையில, ரைட்டுங்களா? எத்தனையோ ஓட்டம் ஓடுறோம், நமக்கே தெரியாது. பின்னங்கால் வந்து பிடரியில பட்டு ஓடுன்னு ஓடுறோம், திரும்பி பார்த்தா வாழ்க்கை இல்லை. நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாம் 0. அடுத்தது யோசிப்போம், எனக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ஒன்றும் இல்லை. பேங்க்ல பணம் இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த வியாதி வந்து புடிங்கி தள்ளுறது பாத்தீங்களா? அது நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச கர்மாக்கள். அதுக்கு அடுத்தது பணமே இல்லை, வந்த பணமெல்லாம் போயிடுச்சு, என்னை ஏமாத்திட்டான், கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துடுறேன்னு நானே நம்பி கொடுக்கல, பகவானை நம்பல, பகவான்கிட்ட கேட்கல இல்லையா? இதெல்லாம் நாம் அறியாமையாக செய்கிறோம். நமக்கு நல்ல எண்ணங்கள் தான், ஐயோ பாவம் கஷ்டப்படுறானேன்னு நினைச்சு ரிட்டையர் ஆன பணத்தை அப்படியே லேக்ஸ் கணக்கில் தூக்கி கொடுத்தேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா, வாங்கிட்டு போனவன் திரும்பி கூட பார்க்கல. கரெக்டுங்களா? போனவன் தான். இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிச்சை எடுக்காத குறையா போயிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு? அடுத்தது பிசினஸ்ல பார்ட்னரா இருந்து செஞ்சேன், என்னை ஏமாத்திட்டு பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டான். கரெக்டுங்களா? இதெல்லாம் என்ன? பாபத்துடைய ஆரம்பம், முடிவு அப்படி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாது, நான் நல்லவனா இருக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும்னா பெருமாள் கோவில்லையோ சிவன் கோவில்லையோ எந்த கோவில்லையோ தர போட்டிருந்தா தயவு செய்து உட்காருங்க, உட்கார்ந்து பகவானை தியானம் பண்ணுங்க. பூஜை நடந்துட்டு இருக்கும், தரையை விளக்கி ஆரத்தி காட்டுவாங்கல்ல, அனைத்தும் கடவுள் இழுத்துருவார், அப்படியே இழுத்துருவார். உங்களுக்கு நல்லது நடக்கும், போனவன் திரும்பி வருவான். உங்களை ஏமாத்தினவன் வந்து கொஞ்ச காலத்துல வந்து, ஐயா நான் ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஏமாத்தினவன் என்னைக்கும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏமாற்றம் அப்படின்னு உங்களை யார் ஒருவர் ஏமாத்தினார்களோ அவர் நல்லாவே இருக்க மாட்டான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன? உங்களுக்கு கோபம் இருக்கும், காமம் இருக்கும், விரோதம் இருக்கும், குரோதம் இருக்கும், எதிரிய துவம்சம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும், எல்லாம் கலைஞ்சிரும். அப்ப பகவானுடைய காலடியில எல்லாம் போயிடுச்சுன்னா, பகவானே தெரியாம செஞ்சுட்டேன், நீதான் என்னை காப்பாத்தி எப்படியாவது நல்லபடியா கொண்டு வரணும்னு உங்க மனசாட்சி பகவானுடைய காலடியில அப்படியே கொண்டு போய் சரணாகதி அடையும். இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? நன்மைகள் நடக்கும். இந்த ஆரத்தி காட்டும் பொழுது என்ன தெரியுமா?
இந்த ஆரத்தியை காட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த ஆரத்தினுடைய ஒளி உங்க உள் மனசுல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அந்த ஒளி போய் சேரும். அப்ப உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. அப்ப என்ன பண்ணும்? அமைதியாக கோவிலிலே உட்கார வேண்டும். அங்க இருக்கிற அர்ச்சகரோ குருக்களோ எல்லாம் நைவேத்தியம் முடிச்சு எல்லாம் முடிச்சு அந்த தரையை திறக்கிற வரைக்கும் அமைதியாக உட்காரணும். எவ்வளவு வேலை இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் இந்த டயத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே கிடையாது. உங்களுக்காக நீங்கள் செய்ய போறீங்க, யாருக்காகவும் இல்லை. ஏன்? பகவானை பார்த்து பகவானுடைய காலடியில சமர்ப்பணம் பண்ணி எல்லாத்தையும் என்னுடைய 5 விஷயங்களையும் நீ எடுத்துண்டு நல்லதை மட்டும் கொடு கடவுளேன்னு கேட்கறதுக்கு தானே வந்திருக்கோம். நீங்க எதையுமே கேட்க வேண்டாம். எனக்கு பங்களா கொடு, கார் கொடு, அது கொடு, இது கொடு, பணம் கொடு, ப்ரமோஷன் கொடு, எதுவுமே வேணாம். ஜஸ்ட் திறக்கும் பொழுது அந்த ஆரத்தியை பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயம் தானாக உங்களுக்கு வரும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கும், நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து சேரும். செய்றீங்களா? தர போட்டிருந்தா அவசரப்படாதீங்க. சுத்தணும் 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 சுத்தாதீங்க. அமைதியா உட்காருங்கள். கடவுளை தியானம் செய்யுங்கள். பகவானை மனசார நினையுங்கள். சிவன் கோவிலா இருந்தா ஓம் நமோ நமச்சிவாயன் 18 முறை சொல்லுங்க. நாராயணன் கோவிலா, அதாவது பெருமாள் கோவிலா இருந்தா ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க. பிள்ளையார் கோவிலா இருந்தா ஓம் விநாயகாய நமக. முருகன் கோவிலா இருந்தா ஓம் நமோ சரவண பவ. அம்மன் கோயிலா இருந்தா அந்த அம்மனுடைய பேர் என்னவோ அந்த பேரை சொல்லுங்க. ஓம் நமோ மகாலட்சுமி நமக சொல்லுங்க. இதை கத்துக்கோங்க. தர போட்டதுன்னா அமைதியா இருங்க. அத்தனை கடாட்சமும் உங்களுக்கு வந்து சேருங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? செய்யுங்க. அவசரப்படாதீங்க. பகவானை கண்குளிர பாருங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தியொளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.